என் அன்பு குழந்தையே, இன்று உன் பிரத்யங்கரா என்னுடைய வார்த்தையை நீ அலட்சியம் செய்து விடாதே. ஏனென்றால் நீ இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒரு விஷயம், உனக்கு நெருங்கிய உறவினர் இல்லத்திலிருந்து வரக்கூடிய ஒரு செய்தி நிச்சயமாக உன் நெஞ்சை பதற வைக்கும் செய்தியாகத்தான் இருக்க போகிறது. அப்படி என்ன நடக்கிறது அவர்களிடத்தில்? எந்த விஷயம் உன் மனதை பாதிக்கப் போகிறது? எதற்காக இங்கிருந்து நீ கிளம்ப வேண்டும் என்பதனை எல்லாம் உனக்கு சொல்ல வேண்டி உன் பிரத்யங்கரா நான் வந்திருக்கின்றேன். எதுவுமே சாதாரணமாக நடக்கவில்லை. எல்லாமும் திட்டமிட்டு நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம். உன்னுடைய உறவினர் இல்லத்திலிருந்து உன்னை தேடி ஒரு செய்தி வருகிறது. அதுவும் உன்னுடைய மனதை பாதிப்படைய செய்ய போகிறது என்றால் அந்த இடத்தில் நின்று நீ உனக்கான நீதியை பெற்றுத்தானே ஆக வேண்டும். எந்த தவறையும் எந்த ஒரு துரோகத்தையும் யாருக்குமே செய்ய முடியாமல் வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நினைத்து மற்றவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை எட்டுமே செய்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு சுற்றியிருந்து பிரச்சனைகள் மட்டுமே சூழ்ந்து வந்து தன்னை வேதனைப்படுத்துகிறது என்றால் அதை எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் என் குழந்தை நீ தவிர்க்கக்கூடாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அத்தனைக்கும் தீர்வுகளை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் அதை நாம் வெற்றியாக மாற்ற முடியும் என்பதனை மறக்காதே. பிரச்சனைகள் வருகிறது என்று பிரச்சனைகளை தவிர்த்து நீ அடுத்த நிலையை நோக்கி பயணித்து கொண்டிருப்பாயானால் கட்டாயமாக அந்த பிரச்சனைகளுக்கு முடிவு உனக்கு காலம் முழுமைக்கும் கிடைத்து விடாது என்பதை விட வாழ்க்கை முழுமைக்கும் அந்த பிரச்சனை முடியாது என்பதனை தெரிந்து கொள். அடுத்த நிலையை நோக்கி என் பிள்ளையினால் ஒருபோதும் பயணிக்கவும் முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து சொல்வது உனக்கு என்னாலும் என்ன கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு நிச்சயமாக என்னவென்று தெரிய வரும். தாயானவள் உனக்கு சொல்லித்தரும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் எதை கொடுக்கிறது என்பதனையும் நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். எதையும் யோசித்து இனிமேலும் நீ கலங்கி கொண்டிருக்காதே. உன் தாயின் அன்பு உன்னை சந்தோஷப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிறது என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கவனத்தோடு எதையும் செய்யும் நேரம், உனக்கு நல்லதை உருவாக்கி கொடுக்கும் நேரம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எதையுமே நடந்து முடிந்த விஷயத்தோடு ஒப்பிட்டு பார்த்து இனிமேல் இது போன்ற விஷயம் நடக்காமல் தடுத்து நிறுத்த என்ன செய்ய வேண்டும் என்பதில் தெளிவாக நீ இருக்க வேண்டும். நீ கிளம்புகின்ற அளவிற்கு ஒரு செய்தி வரப்போகிறது என்றால் நிச்சயமாக இந்த செய்திக்கும் உனக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. இதனால் ஏதோ ஒரு நிலையில் உனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகிறது என்பதனை நீ மறக்காதே. எதுவென்றாலும் நாம் எதிர்கொள்ளும்படி நாம் எதை எப்படி நினைக்கிறோம் என்பதை பொறுத்துதான் ஒவ்வொரு நிலைகளும் நமக்கு ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும் அல்லவா? உன்னை சுற்றி நான் வரும்பொழுது உனக்கு தேவையற்ற விஷயங்கள் எல்லாமும் நடந்து கொண்டிருப்பதை நான் கண்டு கொண்டேன். உன்னை சுற்றி தேவையற்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையை பதம் பார்ப்பதையும் நான் என்னவென்று புரிந்து கொண்டேன். இனிமேலும் என் பிள்ளை இதை நான் விட்டுவிடவும் முடியாது. இதற்கான தீர்வை உனக்கு தராமல் நான் செல்லவும் முடியாது. எதுவென்றாலும் என்ன நடந்தாலும் நான் சொல்வது போல கேட்டு அதன்படி உன் வாழ்க்கையை நீ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிவிட வேண்டும். இதன்படி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நம்பிக்கையையும் நீ பெற்றுவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் எதற்கோ ஆசைப்படுகின்றோம், ஆனால் கிடைப்பது எதுவோ என்று பல வழிகளிலும் இந்த வாழ்க்கை உன்னை வேதனைப்படுத்தி விட்டதல்லவா? பல திருப்பங்களையும் என் பிள்ளை எதிர்கொள்ள முடியாமல் தவித்து நின்றாயல்லவா? என் தங்கமே, நமக்கு முன்னால் நின்று நம்மை காயப்படுத்தும் சில உறவுகளை இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் நாம் மறக்கவோ மன்னிக்கவோ முடியாது. அதே நேரம் இவர்களை பற்றியும்
இவர்கள் உனக்கு தந்த காயங்களையும் நீ எந்த நிலையிலும் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இதுபோன்று நமக்கு நடக்க நாம் ஒருபோதும் அனுமதிக்கவும் கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு வெற்றி என்றால் என்னவென்று உணர்த்த ஒவ்வொன்றும் சரியாக நடக்கும் நேரம் அத்தனையையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை நிலையிலும் நீ உனக்கு வேண்டிய ஆச்சரியங்களை சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எதற்காக நான் மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றேன்? சுற்றி இருக்கின்ற உறவுகள் எல்லாம் உனக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்பதனை, அந்த உண்மையை நான் மட்டுமே அறிந்து வைத்திருக்கும் பொழுது அதை உனக்கு நான் சொல்லாமல் செல்ல முடியுமா? அதை என்னவென்று உனக்கு நான் புரிய வைக்காமல் இருந்து விட்டேன். ஆனால் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கேள்விக்குறியாக மாறிவிடும். இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துவது எல்லாமுமே காலம் முழுமைக்கும் உன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒன்றாக இருக்கும். எதையுமே என் பிள்ளை மிகுந்த வேதனையோடும் சோதனையோடும் தாண்டி அந்த வாழ்க்கையை சகித்து கொண்டிருப்பாய். ஆனால் நமக்கு ஏன் பிரச்சனை நடக்கிறது, நாம் என்ன துரோகம் செய்தோம் என்பது போன்ற எண்ணங்கள் உனக்குள் ஆயுள் முடியும் வரையிலும் இருந்து கொண்டே இருக்கும் அல்லவா? இதைத்தான் அம்மா உனக்கு எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இதைத்தான் நான் உனக்கு எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொண்டே இருக்கின்றேன். பிரித்யங்கரா, சொல்லும் சொல்லில் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதுதான் உண்மை. நான் இருக்கும் இந்த பொழுது உனக்கு எல்லா விஷயங்களையும் தெளிவுபடுத்தட்டும். அம்மா உன்னை நெருங்கிய உறவு ஒன்று சில காலமாக உன்னோடு பேசி பழகி கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் உனக்கே ஆபத்தாக திரும்பிக் கொண்டிருக்கின்றது. என்னவென்று புரியவில்லையா என் பிள்ளையே? உன்னுடைய கவனம் என் மீது இருக்கட்டும், என்னுடைய வார்த்தைகளின் மீது இருக்கட்டும். நான் சொல்வது என்னவென்று முதலில் புரிந்து கொள்ள முயற்சி செய். உனக்காக எல்லாமும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம், இனி உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, பிரித்யங்கரா ஒவ்வொரு நிலைகளிலும் உனக்கு விரும்பியதை எல்லாம் பல மாற்றங்களை கொடுத்து உனக்கு சொல்லும் நேரம், உன்னை ஆச்சரியப்படுத்தவும் அதிசயப்படுத்தவும் என்னால் முடியும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி உனக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனையை நான் என்னவென்று எடுத்துச் சொல்கிறேன் என்றால், அந்த பிரச்சனைகள் உனக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனைகள் உனக்கு சொல்லித்தரும் இந்த பாடங்களை நீ எப்பொழுதும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு தெளிவானதை எல்லாம் சரிவர உணர்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரமும் உனக்கு எந்நாளும் நல்ல நிலைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அத்தனை விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்தும். அத்தனை விஷயங்களும் உன்னை எப்பொழுதும் பெருவாழ்வுக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்லது நடக்க நான் வருகிறேன் என்பது போல தீயது நடக்கும் அந்த இடத்திலும் உன் தாய் நிற்பேன் அல்லவா? என் குழந்தையே, உன்னுடைய நெருங்கிய உறவு ஒன்று உனக்கு ஒரு ஆபத்தை தேடி கொடுக்க உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமா, நீ இருக்கின்ற இடத்தில் உன்னை இருக்க விடாமல் செய்ய அவர்களால் என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் அவர்கள் சரியாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த நிலை உனக்கு இந்த வாழ்க்கையில் தொடர வேண்டாம் என்பதும், இந்த சூழ்நிலை உனக்கு பல வழிகளிலும் உன் வெற்றியை கொடுக்க உனக்கு உறுதியாக இருக்க வேண்டும் என்பதும் கட்டாயமாக என் பிள்ளை நீ உணர்ந்திட வேண்டும். இது போன்ற நேரங்களில் நாம் பெறக்கூடிய ஒரு மாற்றத்தை, இது போன்ற நேரங்களில் நாம் பெறக்கூடிய ஒரு சந்தோஷத்தை நாம் மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் பொழுது பல கஷ்டங்கள் உன்னை வேதனைப்படுத்தியது என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்காது. உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ உண்மைகளை பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடு. என்ன நடக்கிறது என்பதும்
இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதும் அம்மா சொல்வது போலத்தானே. சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன்னிடத்தில் ஏதோ ஒரு தேவைக்காக பழகுவதும் தேவை முடிந்ததும் உன்னை என்னவென்று கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவதுமாகத்தானே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எதுவானாலும் சரி, எந்த நிலையானாலும் சரி, நல்லது நடக்கும் இந்த காலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை சூழ்ந்து வரும் இந்த நேரத்தை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் அல்லவா? உன் பிரத்யங்கரா உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுப்பேன். அத்தனை நிலைகளிலும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தி கொடுப்பேன். அதுபோல உன்னை சூழ்ந்து வந்து உறவுகள் என்ற பெயரில் இந்த வாழ்க்கையில் உனக்கு இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மிகுதியாக வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்கவே கூடாது. இவர்கள் என்ன நடத்துகிறார்கள், ஏது நடத்துகிறார்கள் என்பதனை எல்லாம் கவனித்து நீ மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளும் காலம் உனக்கு அத்தனையிலும் வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த நேரம் உனக்கு எல்லாமுமே சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்கிறாய் அல்லவா? இந்த பிரத்யங்கரா உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று உணர்கிறாய் அல்லவா? அது போதும். நடப்பதை எல்லாம் கண்டு என் பிள்ளை கலங்காமல் இரு. இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை என்னவென்று நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பிரத்யங்கரா, மனம் உடையாமல் எப்பொழுதும் உனக்கு சொல்வது இதுதான். உன்னை சூழ்ந்து நிற்கின்ற சில மனிதர்கள் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு காயங்களை கொடுக்க துணிந்து விடுகின்றார்கள். வேண்டும் என்றே உனக்கு பிரச்சனைகளை உருவாக்கிட நிச்சயமாக துணிந்து நிற்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ ஏமாற்றத்தை கண்டு வருந்தாதே. இனி உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் எந்த இடத்திலும் உனக்குள் நின்று உன்னை வாழ வைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தெய்வம் இருக்கும் இடம் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இடம் என்பதனை புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்காக நான் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கு எல்லாவற்றையும் நான் இருந்து சொல்வது போல யாரால் சொல்லிவிட முடியும்? என் பிள்ளையே, மனது எந்த நிலையிலும் எதையும் தாண்டி வாழ முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த மனது எந்த இடத்திலும் நாம் விரும்பியதை நமக்கு நம்பிக்கையோடு தந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. ஒவ்வொரு புரிதலும் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை உணர்ந்து விட்டாயானால் அது போதும். ஒவ்வொரு நிலையும் உனக்கு என்ன தரும் என்பதனை நீ ஏற்றுக்கொண்டால் அது போதும். நடப்பது எல்லாமும் நீ தெரிந்து கொள்ளும் போது உனக்கு எல்லாவற்றிற்கும் சரியான விஷயங்களும் தெளிவான புரிதல்களும் நிறைவாக வந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்வாய். எதிர்வரக்கூடிய நிலைகள் உனக்கு நல்ல நேரத்தை தரும்போது நீ ஒவ்வொன்றையும் உணர்ச்சி பூர்வமாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. இந்த பிரத்யங்கரா இதைத்தான் சொல்கின்றேன். நெருங்கிய உறவு உன்னிடத்தில் சில காலமாக பல தேவையற்ற விஷயங்களை உன்னிடத்தில் இருந்து என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் நீ ஒன்று சொன்னால் அதை பலவாறு திரித்து அது பேசிக்கொண்டிருக்கிறது என்பதனை மறக்காதே. எல்லாமும் தெய்வம் இருக்கும் இந்த நேரம் உனக்கு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. அம்மா எதையுமே உனக்கு நல்லபடியாக உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உனக்கு தரக்கூடியதை எல்லாம் சர்வ நிச்சயமாக உனக்கு நான் தந்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கானது எல்லாமும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு அதிசயங்களை உணர்த்தும் போதும் என் பிள்ளை எதையுமே நீ கவனிக்காமல் சென்று விடாதே. பிரத்யங்கரா இருப்பது போல உனக்கு எதுவும் மிகப்பெரிய ஆச்சரியங்களை உணர்த்தி கொடுக்கும் என்றால் அவை அத்தனையையும் என் பிள்ளை நீ கண்டு மிகப்பெரிய வெற்றியோடு இருக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. என்னாலும் நான் இருப்பதை புரிந்து கொள்ளும் போது நமக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை நாம் புரிந்து கொள்ளும் நேரம் இது என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, என்னவாகும் என்பதும்
ஏதுவாகும் என்பதும் நாம் புரிந்து கொள்கின்ற மனப்பக்குவத்தில் தான் இருக்கின்றது. சுற்றி நின்று வேண்டும் என்றே நமக்கு காயங்களை இவர்கள் கொடுக்கிறார்கள் என்றால் அதை எந்த சூழ்நிலையிலும் நாம் தவிர்க்க முடியாதல்லவா? வேண்டும் என்றே இவர்கள் உனக்கு ஒவ்வொன்றையும் உருவாக்கி கொடுக்கும் பொழுது அதையெல்லாமும் நாம் நிச்சயமாக விலக்கித்தான் வைக்க வேண்டும். இல்லை என்றால் காலம் முழுமைக்கும் உன்னை கண்ணீர் வடிக்க இவர்கள் வைத்து விடுவார்கள் என்பதனை மறக்காதே. காலம் முழுமைக்கும் உன்னை வேதனைப்பட இவர்கள் வைத்து விடுவார்கள் என்பதனை நீ மறக்காதே. பிரித்யங்கரா, சொல்லும் சொல்லில் நீ எதையும் உணர்ந்து விட்டால் அது போதும். உனக்கு நடப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. என் தங்கமே, இப்படி சுற்றி இருக்கின்றவர்களிடம் உன்னை பற்றி நீ சொல்கின்ற விஷயங்களையும் சரி, உன்னுடைய கஷ்டங்களை நீ பகிர்ந்து கொள்வதையும் சரி, அப்படியே மற்றவர்களிடம் சொல்வதோடு மட்டுமல்லாமல் உனக்கு இவர்கள் வேதனைகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. மேலும் பல துன்பங்களையும் பல காயங்களையும் உனக்கு தருகிறார்கள் என்பதுதான் உண்மை. இதையெல்லாம் தாண்டி நாம் என்ன செய்ய எண்ணுகிறோம் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் கடந்து நாம் எதை ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறோம் என்பதனை கட்டாயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதும் சரியான புரிதலை கொடுத்து உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்பதனை மறக்காதே. மகிழ்ச்சியை தரும் காலம். அம்மா சொல்வது போல இது போன்ற தீய மனிதர்கள், மனதிற்குள் எப்பொழுதும் வஞ்சக எண்ணம் கொண்டு சுற்றி வருகின்ற இந்த மனிதர்களை அருகில் வைத்திருந்தால் உனக்கு சோதனைகள் தான் அதிகமாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை சூழ்ந்து நின்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக இதிலிருந்து இனி மீட்டு உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்ன நடந்தாலும் நான் இருக்கும் பொழுது உனக்கு ஒவ்வொன்றிலும் வெற்றி கிடைக்கும் என்பதனை மறக்காதே. இந்த பிரித்யங்கரா உடனிருந்து உனக்கு அத்தனையையும் சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னாலும் என்னுடைய அன்பினால் நீ வெற்றிகளை பெறப்போகும் நேரம். இது போன்ற தீய மனிதர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உன் வாழ்க்கையில் வேதனைகளை கொடுக்கும் பொழுது இதையெல்லாம் நினைத்து இனி ஒருபோதும் என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்காதே. நடப்பதையெல்லாம் கவனமாக தெரிந்து கொள். இந்த பிரித்யங்கரா உடனிருந்து உனக்கு சொல்லும் பொழுது ஒவ்வொன்றையும் மனத்தெளிவோடும் மனநிறைவோடும் கொடுக்கும் பொழுது உன்னை வேண்டும் என்றே சூழ்ச்சிகளால் வீழ்த்தக்கூடிய இந்த மனிதர்களை ஒருபோதும் என் குழந்தை நீ விட்டு விடாதே. உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை புரிந்து கொள். நல்ல விஷயங்கள் எப்பொழுதும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ கவனமாக என்னவென்று புரிந்து நடந்து கொள். எதையுமே நம்மால் உணர முடியும் என்பதனை நம்பு. எதையும் இந்த வாழ்க்கையில் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு. உனக்கு வெற்றியை நான் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அம்மாவின் அருளாசிகளோடு உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ கவனித்துக்கொள். நீ கிளம்ப வேண்டிய நேரம் என்று நான் சொன்னதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இது போன்ற நபர்களிடம் இருந்த பழக்கத்தை விடுத்து நீ கிளம்ப வேண்டும். இவர்களிடத்தில் நிச்சயமாக நீ இனிமேல் எந்த விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளாதே. யாரென்று அடையாளம் காண முடிகிறதா என் தங்கமே? அது ஒன்றும் கடினமான காரியமல்ல. யாரொருவர் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் துளைத்து துளைத்து கேள்வி கேட்டு ஆறுதல் சொல்வது போல நடிக்கிறாரோ அவர்கள்தான். உண்மையாகவே உன்மீது அக்கறை கொண்டவராக ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் எந்த நிலையிலும் உன்னை தேடி வந்து உனக்கு ஆறுதலை சொல்ல அவர்கள் உன்னுடைய கதைகளை கேட்டு கொண்டிருக்க மாட்டார்கள். அதுவல்லாமல் எது நடந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி உன்னிடத்தில் எந்த கதைகளையும் கேட்டு தெரிந்து கொள்ளாமல் உனக்கு அவர்கள் நிச்சயமான மகிழ்ச்சியை சந்தோஷத்தை பெறுகின்றபடி ஆறுதல் உனக்கு சொல்லி கொண்டிருப்பார்கள் என்பதுதான் உண்மை. இதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். அம்மா சொல்லும் வார்த்தைகள் உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த பிரித்யங்கரா உடனிருந்து உனக்கு கொடுக்கும் வெற்றியை நீ என்னவென்று மன மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டு வாழ பழகு. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனையும் நீ மனநிறைவோடு தெரிந்து கொண்டு வாழ்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பிரித்யங்கரா சொல்வது உண்மை என்றால் எப்பொழுதும் சொந்தக்காரர்கள், உறவுக்காரர்கள், நண்பர்கள் என்று சொல்லி
உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொண்டிருக்காதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.